மக்களே எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான கேரை மீனை தாங்க பார்க்க போறோம். அதாவது தூண்டில் படகுல சிக்கின ஒரு கேரை மீன் வந்திருக்கு. இந்த மீனை தூண்டில்ல தூக்கும் போது கண்டிப்பாக ஒரு 5-6 பேர் செம்மையாக போராடி அந்த மீனை வந்து படகுல ஏற்றிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப பிரமாண்டமாக இருக்குதுங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா சைஸே வந்து ஒரு 4 முழத்துக்கு இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீன் வந்து தூண்டில் மாட்டும் போது லைவாக அது உயிருக்கு வந்து போராடி தப்பிச்சு போராடி இருக்கும். அந்த வகையில் அந்த மீனை ஒரு 5-6 பேர் வந்து பயங்கரமாக போராடி போட்டில் ஏற்றிருப்பாங்க. ஸோ நார்மலாக இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஒரு சைஸ் தாங்க அதிகமாக வந்து தூண்டில் மாட்டும். ஸோ ரேராக இந்த மாதிரி ராட்சத மீன்கள்லாம் மாட்டுறது வந்து ரொம்பவே ஆழ்கடலில், இது வந்து நார்மலாக ஒரு ஆழமான பகுதியில் இருக்காது. ரொம்ப அதிகமான ஆழமான பகுதியில் தான் இந்த மாதிரியான மீன்கள்லாம் தூண்டிலையும் சரி, அதே மாதிரி ஆழ்கடல் படகுலையும் வலையிலையும் சிக்கும். ஸோ இந்த ஒரு ராட்சத தூண்டில் மீன் எத்தனை கிலோ அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவோட எண்டில் பார்க்கலாம். ஸோ இந்த எல்லோ ஃபின் டியூனாவோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட டெய்ல், அதாவது அந்த விங்ஸ் பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல வந்து ஃபுல்லாக எல்லோ கலரில் ரெக்கை மாதிரி இருக்கும். அதனால தான் இது வந்து எல்லோ ஃபின் டியூனா அப்படின்னு வச்சுருக்காங்க. இதுலேயே வந்து ப்ளூ ஃபின் டியூனாவே இருக்குதுங்க. அதாவது இந்த ரெக்கை வந்து ப்ளூ கலரில் இருக்கும், அது வந்து ப்ளூ ஃபின் டியூனா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு பிடிச்சி காட்டுற மாதிரிங்க, இதுதான் வந்து அந்த எல்லோ ஃபின் டியூனான்னு சொல்லக்கான காரணமே. ஸோ இது வந்து எத்தனை கிலோ இருக்குது அப்படிங்கிறத நீங்களும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்த்துட்டீங்க. ஸோ இதை வந்து எத்தனை கிலோ இருக்குது அப்படிங்கிறத வந்து வீடியோ திறந்து பாருங்கள். இதை வந்து தூக்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் வேணுமா, 5 பேர் கொண்ட குழு தான் இதை தூக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது மீன். வியாபாரிக்கு என்ன